ஸோ வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இந்த எல்லா போஸ்டிங்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் டோட்டலாக பார்த்துருக்கோம். ஸோ இது கம்யூனிட்டி வைஸாகவும் ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாகவும் போட்டிருக்கோம். அதே சமயத்தில் சில டிபார்ட்மெண்ட் முக்கியமான டிபார்ட்மெண்ட்களை எடுத்து அதோட ஓவர்வியூவும் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் போங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியரில் இருக்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி, திருச்சி, திருப்பூர். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இந்த 4 போஸ்டிங்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட யூஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சப்போஸ் வந்து உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை எடுக்கிறது உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் அது வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேனிலையோ இல்லை சிவகங்கையிலையோ உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னா அது எடுக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ 1 hour 2 hour ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரிக்கு இருக்கும். ஸோ எங்கேயோ போய் இங்கே சவுத்தில் இருந்துட்டு நார்த்தில் சென்னை வரைக்கும் போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருந்து வரதை விட நியரஸ்ட்டாக கொஞ்சம் உங்கள் டிஸ்ட்ரிக்டை ஒட்டி நியரஸ்ட்டாக வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ஐடியாக்காகவும் கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போங்க. இதேமாதிரி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடண்டம் 1Cயில் 9491 போஸ்டிங்க்கு அலாட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கிளிப்பாக எடுத்து வந்து போட்டிருக்கேன். ஸோ வாங்க உள்ள டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இப்போ இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த டிபார்ட்மெண்ட்டில் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பார்க்குறோம். இந்த 3 இதுக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட்டையே நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். அதில் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதை கூட நீங்கள் எடுத்து டீட்டெயிலாக பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்ற இந்த டிபார்ட்மெண்ட்டில் தூத்துக்குடியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13 ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் 13 இருக்குது. திருப்பூரில் 13 இருக்குது. ஸோ இங்கே ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திங்கன்னா தூத்துக்குடியில் 12 ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ கிடையாது. திருச்சிராப்பள்ளியில் 5 ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கு அலாட் பண்ணலை. திருப்பூரில் 20 ஜூனியர் அசிஸ்டன்ட் இங்கேயும் விஏஓ வந்து அலாட் பண்ணலை. ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் தூத்துக்குடியில் 14, திருச்சிராப்பள்ளியில் 14, திருப்பூரில் 13. ஸோ இது டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ நான் செக்யூரிட்டியில் எந்த போஸ்ட்டும் அலாட் பண்ணலை இந்த 3 டிஸ்ட்ரிக்கும். இது ஜேஏ நான் செக்யூரிட்டி பில் கலெக்டராகவும் ஆக்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங் வந்து திருப்பூரில் மட்டும் 10 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி விஏஓ ஜேஏ வந்து பார்த்தோமோ அதே மாதிரி டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்டிங் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் அதாவது தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் கிடைச்சவங்க அப்படி எடுத்துக்கிட்டோம். ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்காதவங்க நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ போஸ்டிங் இருக்கணும், நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நாங்கள் போனோம். ஓகே, எங்களுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டே கிடச்சிருச்சு. கிடைக்காத பட்சத்தில் டக்குன்னு அடுத்து நம்ம யோசித்து அந்த டயத்தில் நம்ம கையில் வந்து அந்த பேப்பர் அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கவுன்சிலிங் வந்து 1 by 1 அப்படியே வேக்கண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு டயத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அதனால் எதுக்கும் இது கிடைக்கலனா இது கிடைக்கலனா இது அப்படிங்கிற நீங்கள் ஒரு முடிவோடு நீங்கள் போகணும். ஓகே, இதில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இந்த இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தூத்துக்குடியில் 19 டைப்பிஸ்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோ வந்து 12, திருச்சிராப்பள்ளியில் 15 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ வந்து 9, திருப்பூரில் டைப்பிஸ்ட்டு 27, ஸ்டெனோ வந்து 14. டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் 15 ஸ்டெனோ கிடையாது. திருச்சிராப்பள்ளியில் 4 ஸ்டெனோ வந்து 1, திருப்பூரில் 9 டைப்பிஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெனோ அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் 6 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ 1, திருச்சிராப்பள்ளியில் 5 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது. திருப்பூரில் 1 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ கிடையாது. ஸோ இது டவுன் பஞ்சாயத்தில் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்கும் எந்த போஸ்டிங்கும் என்ன செய்யலை, அலாட் பண்ணலை. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, திருப்பூர் இந்த 2லேயும் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது போஸ்டிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் மட்டும் கமர்ஷியல் டேக்ஸஸில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. திருப்பூரில் 22 ஜேஏ கமர்ஷியல் டேக்ஸஸ் எடுக்க போகிறாங்க. டைப்பிஸ்ட்டு வந்து அலாட் பண்ணலை. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து திருப்பூருக்கு 2 ஸ்டெனோ வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கா, பிஎஸ்டிஎம்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத அந்த அடண்டம் 1C வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறணும். அட் த சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டெனோக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஜேஏக்கு, விஏஓக்கு இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸாக நான் வந்து போட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் 1 by 1 பார்த்துட்டு போங்க. ஸோ அதே இதில் இந்த திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி டெஸ்டிடியூட் விடோ அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும்,
திருப்பூரில் வந்து ஜென்ரல் 10 பிஎஸ்டிஎம்க்கு ஒன்றும், எஸ்சி டெஸ்டிடியூட் விடோவுக்கு ஒன்றும், இப்போ இது திருச்சிராப்பள்ளியில் 1, திருப்பூரில் 2, மொத்தம் 3 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் அக்ரி மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த இதில் எதுவும் வேக்கண்ட் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த இதையும் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வியூஸ் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது ஃப்ரண்ட் பேஜில் போயாவது நிற்கும். அவங்களும் இதை பார்த்துட்டு போவாங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய வீடியோ லெங்க்த்தியாக இன்னும் போடணுனாலும் டீட்டெயிலாக போடலாம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைமும் இருக்காது. நாளைக்கே நம்ம கவுன்சிலிங் போகிறோன்றனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கமாகவே வந்து கொடுத்துருக்கேன். இது ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு போங்க. நாங்களும் கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து கவுன்சிலிங் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.